வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அதிர வைத்த பரபரப்பான சம்பவம், திடீர் தகவல். இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக கருதக்கூடிய நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க வேண்டும், இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது செய்திகள் வெளியாகிருக்கிறது. அதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் மறைந்த பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது. அதில் சசிகலா கட்சியில் நீக்கப்பட்டார். தினகரன் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கிவிட்டார். பின்னர் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக என ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் அதிமுக இயங்கி வந்த நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிளவு காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவினர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் நீக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சட்ட போராட்டம் மற்றும் மக்கள் முன்னிலையில் நியாயம் கேட்டு பேரணி என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் குரல் கொடுத்து வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் பரவி வருகிறது. மேலும் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவிக்கையில், ஓ பன்னீர்செல்வத்தை நடவடிக்கையால் அதிமுக பின்னோக்கி தான் சென்றது. அதிமுக பிளவு ஏற்பட்டதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே ஓ பன்னீர்செல்வம் தான். அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதால் அதிமுகவை பிரிக்க சதித்திட்டம் தீட்டினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரின் மகன் தேனி வெற்றி பெற்றது அதிமுகவின் வெற்றிதான். அது ஓ பன்னீர்செல்வம் வெற்றி கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்க ஒரு விசித்திரத்தை செய்ய அதிமுக தயாராக இல்லை. இதனை நான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதலோடு தான் தெரிவிக்கிறேன். இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் எந்த வகையிலும் நாங்கள் ஏற்க முடியாது என்று ஆர்பி உதயகுமார் கூறியிருக்கிறார். மேலும் இந்த ஒரு தகவல் பரபரப்பாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டிருக்கிறதை நாம் காண்பித்து வருகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.